ஃப்ரெண்ட்ஸ், சமையலே தெரியலைன்னா கூட பரவாயில்லைங்க, இந்த ஒரு டிஷ்ஷை எவ்வளோ சுலபமாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. முட்டை பள்ளிப்பாளையம். இதுக்காக முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பள்ளிப்பாளையனாவே மெயினாக அந்த தேங்காய் கட் பண்ணி போடணும் நீளவாக்கில். வெங்காயம், தக்காளி எல்லாமே நீளவாக்கில். முட்டையை வேக வச்சு அதையும் நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தாங்க. ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக கிரேவி இருந்தால் நீங்கள் அதோட எடுத்து விட்டுக்கலாங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஒவ்வொன்றா நம்ம வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா தேங்காய், இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த உப்பில் வெந்துடும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி தெளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா தண்ணி தெளித்து இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை கொட்டிட்டு வீட்டில் ஏதாவது கொஞ்சம் கிரேவி இருந்தால் அதையும் இதில் எடுத்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக லாஸ்ட்டில் கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஒரு சிம்பிளான பேச்சுலர்ஸ் பிகினர்ஸுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு முட்டை பள்ளிப்பாளையம் ரெடி.